காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்ட மீன் வளர்ப்பு கூண்டுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். கூடுதல் விவரங்கள் சகாதேவன். நித்வா புயல் காரணமாக காரைக்கால் கடற்கரையில் நேற்றைய தினம் மட்டுமில்லாமல் கடந்த 3 நாட்களாக கடுமையான அதிவேக காற்று வீசியது. குறிப்பாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இதுவரை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த கடல் பாசி திட்டத்தின் கீழ் போடப்பட்ட அந்த மீன் வளர்ப்பு கூண்டுகளானது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீன் வளர்ப்பு கூண்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் ஒன்றிய அரசுடைய திட்டத்தின் கீழ் மீன்களை அந்த கூண்டு முறையில் வளர்த்து, அதே போல கடல் பாசியையும் கூண்டு முறையில் வளர்த்து அதில் வரக்கூடிய அறுவடையை செய்து லாபம் ஈட்டி வருவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பே அமைக்கப்பட்ட இந்த கூண்டு வளர்ப்பு மீன்பிடிப்பு முறையினுடைய திட்டத்தின் கீழ் தற்போது நிறுவப்பட்டிருந்தது. ஆனால் இந்த காற்று அதிகமாக வீசியதால் நேற்று இரவானது அந்த கூண்டானது முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிவேக காற்றில் அடித்து செல்லப்பட்ட அந்த மீன் வளர்ப்பு 6 மீட்டர் அளவு கொண்ட ஒரு சுற்றுலா கூண்டாக இருந்தது. தற்போது காரைக்கால் உள்ள தனியார் துறைமுகத்தின் முகத்துவாரம் அருகே அந்த கூண்டானது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் அதை எப்படி கொண்டு வருவது, மீன்வளத்துறை அதிகாரிகளை கொண்டு மீண்டும் அந்த பகுதியில் எப்படி கொண்டு வருவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடற்பாசி திட்டத்தின் கீழ் இந்த மீன் வளர்ப்பு கூண்டாக இருந்தாலும் சரி, கடல்பாசிக்கு அமைக்கப்பட்டிருக்க கூண்டாக இருந்தாலும் சரி, அதன் ஒரு பகுதி தற்போது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மீனவ கிராம மக்களிடையும் குறிப்பாக அதனை 3 மாத காலமாக பராமரித்து வந்த பெண்கள் மத்தியிலும் ஒரு சோகத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.